இன்னும் ஒரு 5 நிமிஷம். இந்த ஒரு வார்த்தையைச் சொல்லி அலாரத்தை அணைக்கும்போது நாம் இழப்பது வெறும் ஒரு தொழுகையை மட்டுமல்ல. அன்றைய நாளுக்கான அல்லாஹ்வின் முழுமையான பாதுகாப்பு, இரவு முழுவதும் நின்று வணங்கிய நன்மை, ஷைத்தானின் சூழ்ச்சிகளிலிருந்து விடுதலை என விலை மதிக்க முடியாத 7 பொக்கிஷங்களை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாபெரும் இழப்புகளைப் பற்றி நீங்கள் முழுமையாகத் தெரிந்து கொண்டால், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக ஒரு நாள் கூட ஃபஜ்ரை தவறவிட மாட்டீர்கள். உங்கள் ஆன்மீக வாழ்க்கையை அடியோடு மாற்றி, உங்கள் இம்மை மறுமை வாழ்க்கையை பாதுகாக்கக்கூடிய உங்கள் என்னென்ன? வாங்க, இந்த வீடியோல விரிவாகப் பார்க்கலாம். நாம வீட்டை விட்டு வெளியே கிளம்பும்போது நமக்கு என்ன ஆகுமோன்னு மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம் இருக்கும், இல்லையா? விபத்து, பிரச்சனைன்னு நம்மள சுற்றி எத்தனையோ விஷயங்கள் நடக்குது. ஆனா, நீங்க ஃபஜர் தொழுகைய ஜமாஅத்தோட தொழுதுட்டு வெளியே போனீங்கன்னா, நீங்க சாதாரண ஆள் இல்லை. நீங்க அல்லாஹ்வின் ஸ்பெஷல் பாதுகாப்பின் கீழே வந்துடுறீங்க. இதை நான் சொல்லலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் சுப்ஹு தொழுகையைத் தொழுகிறாரோ அவர் அல்லாஹ்வின் பாதுகாப்பில் இருக்கிறார். இது ஸஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். யோசிச்சுப் பாருங்க, இந்த அகிலத்தையே படைச்ச அல்லாஹ்வே உங்களுக்கு பாதுகாப்பு தர்றான்னா, இந்த உலகத்துல எந்த சக்தி உங்களுக்கு தீங்கு செஞ்சிட முடியும்? ஒரு நாட்டின் ஜனாதிபதி நான் உங்களுக்கு பாதுகாப்புன்னு சொன்னா நாம எவ்வளவு நிம்மதியா இருப்போம்? அப்போ அகிலங்களின் அதிபதியான அல்லாஹ் நீ என் பாதுகாப்புல இருக்குன்னு சொல்லும்போது உங்க நாள் எவ்வளவு நிம்மதியாகவும் பரக்கத் நிறைந்ததாகவும் இருக்கும். அன்று முழுக்க நீங்க செய்யிற காரியங்கள்ல அல்லாஹ் உங்களுக்கு துணையா இருப்பான். சூழ்ச்சிகளிலிருந்து உங்களை காப்பாற்றுவான். இந்த ஒரு பலனுக்காகவே நாம ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ரை தவறாம தொழ வேண்டாமா? நம்மில் பலருக்கும் ராத்திரி முழுக்க நின்று தஹஜ்ஜத் தொழுது அல்லாஹ்விடம் துஆ செய்யணும்னு ஆசை இருக்கும். ஆனா நம்ம வேலைப்பளு, உடல் சோர்வுனால நம்மால் அதைச் செய்ய முடியறதில்லை. அதுக்காக கவலைப்படணுமா? தேவையே இல்லை. அல்லாஹ்வின் கருணை எவ்வளவு பெரியதுன்னு பாருங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் இஷாத் தொழுகையை ஜமாஅத்துடன் தொழுகிறாரோ அவர் பாதி இரவு நின்று வணங்கியவரைப் போலாவார். யார் சுப்ஹுத் தொழுகையை ஜமாஅத்துடன் தொழுகிறாரோ அவர் இரவு முழுவதும் நின்று வணங்கியவரைப் போலாவார். இதுவும் ஸஹீஹ் முஸ்லிம்ல பதிவான ஹதீஸ். சுப்ஹானல்லாஹ், என்ன ஒரு அற்புதமான வாய்ப்பு!